இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் எழுதிய அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற புஸ்தகத்தை crosswayministries.ca மூலமும் ஃபேஸ்புக்கில் அனுதினமும் பார்க்கலாம். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் மகிமைப்படுத்தும் என்று நாம் நம்புகிறோம். இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேத வார்த்தை என சொல்லப்படும் பொழுதோ அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 1:1 இருந்து வெளி 22:21 வரை உள்ள சகல வேத வாக்கியங்களும் ஏதோ ஒரு முறையில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆனபடியால் தான் பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 1:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், நாங்கள் வேறு எதையும் பிரசங்கிப்பதில்லை, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி தான் ஆதியாகமம் 1:1 இருந்து வெளி 22:21 வரை உள்ள சகல வேத வாக்கியங்களும் பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபாகமம் 8:3 சொல்லப்பட்ட அந்த வேத வாக்கியத்தை மத்தேயு 4:4 சாத்தானுக்கு எதிராக அவர் சொல்லுகிறார். என்ன மாதிரி என்றால், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான், ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தையினால தான் மனுஷன் பிழைப்பான். அப்போ அந்த தேவனுடைய வார்த்தை என்ன? அது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இப்பொழுது வேத வார்த்தைக்கு போவோம். ரோமர் 8:33 தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். அப்போ தேவன் தெரிந்து கொள்கிறார், தெரிந்து கொண்ட மனுஷர்கள் எல்லாரையும் நீதிமான்கள் ஆக்குகிறார். அப்போ அவரே அதனை செய்கிறார் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவரே தெரிவு செய்கிறார், அவரே நீதிமான்கள் ஆக்குகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவருடைய தெரிவை நாம் முற்றும் முழுதுமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படி அவர் சொல்லுகிற மாதிரி நாம் கீழ்ப்படிவோமாய் இருந்தால் அந்த பூரணத்துவத்தை நாம்
நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ளுவோம். அப்போ ரோமர் 8:33 தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் ஜெபத்துக்கு கடந்து செல்வோம். அருமையானங்கள் பிதாவே எமக்கு ஸ்தோத்திரம், பரலோகத்தின் தேவனே எமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய எங்கள் ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். காலதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தேவரீர் நீர் எங்களை முடிசூட்டினீர், அதற்காக இன்றைக்கும் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் உண்மைகளாய் இருக்கிறதற்காக இன்றைக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபையே, அதற்காக இன்றைக்கும் ஸ்தோத்திரம். தேவரீர் இப்பொழுது இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து அபிஷேகித்து அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னொன்று போதனை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் and ஆமேன் and ஆமேன். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்போ நான் கடந்த செய்தியில் குறிப்பாக நான் ஒரு மிக முக்கியமான ஒரு வேத வார்த்தை எடுத்து உங்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டிருந்தேன். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அப்போ விசுவாசத்தினால தான் ஒருவன் நீதிமான் ஆகிறான் என்பதையும், அப்போ விசுவாசிக்கிறது என்னத்தை என்று சொன்னால் கர்த்தருடைய சாட்சியை அவன் விசுவாசிக்க வேணும், கர்த்தர் சொன்னதை அவன் விசுவாசிக்க வேணும், வேறு ஒன்றையும் விசுவாசிக்கக்கூடாது. கர்த்தர் சொன்னதை அவன் விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசத்தை தேவன் நீதியாக கருதி அதை விசுவாசிக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறார் என்று சொல்லி நாங்கள் தெளிவாக பார்த்தோம். ஆபிரகாம் அப்படி விசுவாசித்தான். கர்த்தர் சொன்ன சாட்சியை முழுதுமாக நம்பினான். அதை தன்னுடைய இருதயத்தினால நம்பினான். ஆனபடியால் தேவன் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதே மாதிரியே இஸ்ரவேலியர்கள் எல்லாரும் அல்ல, சரியான முறையில் விசுவாசித்த இஸ்ரவேலியர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். யோபுவும் அதே மாதிரி தான் ரட்சிக்கப்பட்டிருப்பான், வேறு எந்த வழியும் இல்லை. அதே மாதிரியே அவனும் ரட்சிக்கப்பட்டான் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ யோபுக்கு இப்போ என்ன மாதிரி என்று சொன்னால், தனக்கு ஏற்பட்ட இக்கட்டு நங்கலாய்ப்பினால தன்னுடைய தேவனுடைய அறிவையும் தான் நீதிமான் தானா என்பதனையும் அவன் கேள்வி கேட்கிறான். மறுபடியும் சொல்கிறேன், தனக்கு ஏற்பட்ட இக்கட்டினால அவன் இப்பொழுது அங்கலாய்க்கிறான். அங்கலாய்த்து தன்னுடைய தேவனுடைய அறிவை, தேவனை பற்றி தான் பெற்றுக்கொண்ட அறிவும் தான் உண்மையில் நீதிமான் தானா என்பதையும் அவன் கேள்வி கேட்கிறான். ஏனென்று சொன்னால், ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, அதாவது 10 பிள்ளைகளும் மரித்து போனார்கள். யோபு மிகவும் மோசமான நிலைக்கு அவன் தள்ளப்பட்டிருக்கிறான். அப்போ இந்த நேரத்தில் அது எப்படி நான் ஒரு நீதிமானாக இருந்தால் இதுகள் எல்லாம் ஏன் எனக்கு நடக்குது, ஏன் எனக்கு இப்படி ஒரு நோய் வந்திருக்குது, ஒழுங்கு நடக்க இல்லாமல் யானைக்கால் வியாதி என்ன பிடித்திருக்குது, இதோ சிதறுகள் ஒவ்வொரு பக்கத்தினால் ஒழுகி கொண்டிருக்கு, சிரட்டையினாலே அவன் தேய்ச்சி கொண்டிருக்கிறானே. அப்போ இந்த நேரத்தில் யோபுவை நாங்கள் குற்றம் சொல்லக்கூடாது. ஏனென்று சொன்னால் எங்களை அந்த இடத்துல
வைத்து பார்த்தால் நாங்கள் அதோட மோசமாகவும் செய்திருக்கலாம், மோசமாகவும் சொல்லியிருக்கலாம் என்ற உண்மையை நாம் அறிந்து கொண்டு என்ன அதில் சொல்லப்பட்டதுன்று நாங்கள் அதை அறிந்து கொள்ள வேணும். அப்போ யோபுவுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டதனால அவன் தேவனை பற்றி பெற்றுக்கொண்ட அறிவை அவன் சந்தேகிக்கிறான். அப்போ தான் உண்மையில நீதிமான் தானா என்றதை அவன் சந்தேகிக்கிறான். அப்போ நான் நீதிமானானது உண்மையாக இருந்தால் எனக்கு ஏன் இதுகள் எல்லாம் நடக்கிறது, ஏன் இப்படி வேதனைகள் எல்லாவற்றையும் நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவன் அந்த கேள்வியை கேட்டான். அப்போ அவனுடைய அங்கலாய்ப்புக்கு காரணம் இல்லாமலும் இல்லை. ஆனால் அதை விட பெரிய அறிவு தேவையாக இருக்கு என்று சொன்னால் தேவன் செய்கிறதெல்லாம் சரி. அவர் பரிபூரணமானவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் தீங்கு செய்வதில்லை, சகலதும் நன்மைக்கே அவர் செய்கிறார் என்பதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்போ அவன் அந்த அங்கலாய்ப்பினால அப்போ இந்த மாதிரி அவன் அங்கலாய்ச்சாலும் உண்மை என்னன்னு சொன்னால் விசுவாசத்தின் மூலமே யோபு நீதிமான் ஆனான் என்பதில் சந்தேகத்துக்கிடமில்லை. வேறு எந்த வழியாலும் நீதிமானாக முடியாது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ விசுவாசத்தின் மூலமே அவனுடைய அங்கலாய்ப்பு, அவனுடைய இடறல் என்னவா இருந்தாலும் உண்மை நிலைமை என்னென்று சொன்னால் விசுவாசத்தின் மூலமே யோபு நீதிமானானான். விசுவாசத்தை தவிர வேறு எந்த விசுவாசம், அந்த விசுவாசம் தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்தை அவன் முற்றும் முழுதுமாக நம்பினான். தேவன் அவனை நீதிமான் ஆக்கினார். அப்போ தேவனிடத்திலிருந்து கிடைக்கும் சகல பலங்களிலும் ஈவுகளிலும் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். தேவனிடத்திலிருந்து கிடைக்கும் சகல ஈவுகளிலும் விசுவாசமே பிரதானமானதும் அசைக்க முடியாத உண்மையும் அஸ்திபாரமுமாக இருக்கிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அதன் மூலமே யோபு நீதிமானானான். எந்த மனுஷனும் அதன் மூலமே நீதிமானாக முடியும் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதன் நிமித்தமே சாத்தானுடைய சகல தர்க்கவாதங்களும் அந்த விசுவாசத்துக்கு எதிராக நிகழ்த்தப்படுகிறது. அப்போ யோபுவுக்கு சாத்தான் பல்வேறு விதமான கேள்விகளை கேட்கிறான். நீர் நீதிமான் தானோ? அப்படி நீதிமானாயிருந்தால் இப்படியெல்லாம் நடக்க முடியும் என்று சொல்லி அவன் என்ன மாதிரினால் கேள்விகள், தர்க்கவாதங்களை எழுப்புகிறான். இந்த தர்க்கவாதங்கள் எல்லாம் அந்த விசுவாசத்துக்கு எதிராக நிகழ்த்தப்படுகிறது என்ற உண்மையை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் கொடுத்த அந்த விசுவாசத்தை முற்றாக அழிக்கிறதும் அதை பலவீனப்படுத்துகிறதுமே அவனுடைய சகல தர்க்கவாதங்களின் முக்கியமான நோக்கமாகும். என்ன விதமான சோதனை ஏற்பட்டாலும், என்ன விதமான கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் சாத்தானுடைய முழு நோக்கமும் என்ன என்று சொன்னால் அந்த விசுவாசத்தை முற்றும் முழுதுமாக அழிக்கிறதும் அந்த விசுவாசத்தை பலவீனப்படுத்துவதுமே அவனுடைய சோதனையினுடைய பிரதான நோக்கம் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொண்டால் வீணான தர்க்கவாதங்களுக்கு அவன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அதே மாதிரியான ஒரு தாக்குதல்கள், அப்போ அந்த தாக்குதல்கள் சாத்தானால் யோபுவுக்கு நிகழ்த்தப்பட்டது. அப்போ யோபுவினுடைய விசுவாசத்தை அழிக்கிறதற்காக, அந்த விசுவாசத்தை பலவீனப்படுத்துறதற்காக சாத்தானால் இப்போ ஒரு பெரிய ஒரு தாக்குதல் அவனுடைய இருதயத்தில் மேற்கொள்ளப்பட்டு அவன் கேள்வி கேட்கப்படுகிறான். நீ நீதிமான் தானோ?
தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானாக இருப்பது எப்படி என்ற விதமான கேள்வியில் எல்லாம் அவனுடைய இருதயத்தில் தோன்றினது. இதெல்லாம் சாத்தான் எழுப்பின கேள்வி. இதே மாதிரியான கேள்விகளை ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் மேலேயும் சாத்தான் எழுப்பிக்கொண்டே இருக்கிறான் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேணும். அந்த சோதனை நிமித்தமே தேவனை யோபு கேள்வி கேட்க ஆரம்பித்தான். அதாவது யோபு 9:2, யோபு 9:11 அவன் கேள்வி கேட்கிறதை பற்றி நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியாயின் விசுவாசத்தின் மூலம் நீதிமானாக்கப்படுதல் என்பதன் உண்மையான பொருள் என்ன என்பதனை நாம் அறிந்தே இருக்க வேண்டும். விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதல் என்பதன் பொருள் யாது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதலே வீழ்ந்து போன ஆதாமின் புத்திரர்களுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஈவு ஆகும், கிஃப்ட். அதாவது வீழ்ந்து போன ஆதாமனுடைய குமாரர்களுக்கும் குமாரத்திகளுக்கும் தேவனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஈவு விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதலே என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஈவை எதனோடும் சமன்படுத்த முடியாது, எதனோடும் இந்த ஈவை ஒப்பிட முடியாது, எதனோடும் சமன்படுத்த இயலாது, எதனோடும் ஒப்பிட்டும் பார்க்க இயலாது. இதன் நிமித்தமே பவுல் அப்போஸ்தலர் ரோமர் 6:23 சொல்லியிருக்கிறார், பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ, தேவனுடைய ஈவோ, தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என கூறியிருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் மீண்டும் ரோமர் 5:2 சொல்லியிருப்பதை நாம் கொஞ்சம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்ற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் என்று பவுல் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு சொல்லியிருக்கிறத நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தினால நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அக்கிரமம் நிறைந்த மனுஷனுடைய இருதயம் இந்த ஈவினால மாற்றம் அடைகிறது. பிறக்கும் பொழுது அக்கிரமத்தினால நிறைந்திருந்த மனுஷனுடைய இருதயம் இந்த ஈவினால மாற்றம் அடைகிறது. இந்த ஈவு யாவருக்கும் உண்டு, முழு மனுஷ குலத்துக்கும் இந்த ஈவு உண்டு. எந்த மனுஷனும் இந்த ஈவை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதியானவன் என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நீதிமானனை நியாயப்படுத்துதல் ஒரு சட்டபூர்வமான செயல் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மனுஷன் தேவனுக்கு பாரிய கடன், அதாவது பாவத்தினுடைய கடன்கள், பாரிய கடன் செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனும் தேவனுக்கு பாரிய கடன் செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. அது என்ன கடன்?
பாவத்தின் கடன்கள். அதனை செலுத்துவதற்கு அவனால் முடியாது. அந்த கடன் சட்டபூர்வமான கடனாக இருக்கிறபடியினால சட்டபூர்வமான செலுத்துதலை மனுஷன் மேற்கொள்ள வேண்டும். ஆனால் மனுஷனாலே அது முடியாது. ஆனபடியால் மனுஷனுடைய பிரதிநிதியாக இயேசு கிறிஸ்துவினால் கல்வாரி சிலுவையில் மனுஷன் சார்பில் செலுத்தப்பட்ட விலை சட்டபூர்வமான கொடுப்பனவாக தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. உபாகமம் 21, 22, 23 கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். மனுஷன் பாரிய கடன் தேவனுக்கு செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. அது சட்டபூர்வமான கடனாக இருக்கிறது. அப்போ சட்டபூர்வமான செலுத்துதல் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. மனுஷனாலே அதை செலுத்த முடியாது. ஆனபடியால் தேவன் மனுஷன் சார்பில் வந்து மனுஷனுக்காக சிலுவைக்கு போய் மனுஷனுக்காக தன்னுடைய மகாபரிசுத்தமான இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தினால அந்த செலுத்துதலை அந்த பேமெண்ட்டை அவர் செய்து முடித்தார் என்று சொல்லி உபாகமம் 21, 22, 23 சொல்லப்பட்டிருக்கிறது. என்றால் உபாகமம் 21, 22, 23 சொல்லப்பட்டிருக்கு. என்ன மாதிரி இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையில் சொல்லப்பட்ட அதே மாதிரியே எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்தார் என்று சொல்லி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த விலை அப்போ என்ன விலை கொடுத்தார்? அந்த விலை என்னென்று சொன்னால் கிறிஸ்துவனுடைய விலையேறப்பெற்ற இரத்தமே. அப்போ அந்த இரத்தத்தினாலேயே இந்த சட்டபூர்வமான கொடுப்பனவு கொடுக்கப்பட்டது. ஆகையால் கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றியது சட்டபூர்வமான செயல் என்பதனை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றியது ஒரு சட்டபூர்வமான செயல் என்பதனை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ இந்த சட்டபூர்வமான கொடுப்பனவின் மூலம் மனுஷன் குற்றவாளி இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன்? மனுஷன் சார்பில் தான் இந்த சட்டபூர்வமான கொடுப்பனவு மேற்கொள்ளப்பட்டது. இந்த சட்டபூர்வமான கொடுப்பனவு மனுஷன் அப்பாவியாக இருக்கிறான் என உறுதிப்படுத்துகிறது. அப்போ இந்த சட்டபூர்வமான கொடுப்பனவினால என்ன நன்மைகள்? முதலாவது, மனுஷன் குற்றவாளி இல்லை என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. இரண்டாவது, மனுஷன் அப்பாவியாக இருக்கிறான் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. மூன்றாவதாக, இந்த சட்டபூர்வமான கொடுப்பனவின் மூலம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் கிறிஸ்துவ போல் பரிபூரணமாய் இருக்கிறான் எனவும் பிரகடனப்படுத்தப்பட்டது. அப்போ தேவனால் பரிபூரணத்தை தவிர வேறு எதனையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அத்தகைய பரிபூரணத்தை பாவியான மனுஷன் பெற வேண்டுமாயின் அவன் கிறிஸ்துவிலும் அவர் சட்டபூர்வமாக சிலுவையில் நிறைவேற்றியதிலும் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பதன் மூலம்தான் பாவியான மனுஷன் பரிபூரணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அந்த தன்னுடைய விசுவாசத்தை அதிலே அவன் வெளிப்படுத்த வேணும். அப்போ அந்த விசுவாசத்தின் மூலம்தான் அந்த விசுவாசத்தை இன்னும் இருக்கா, நான் அதை திருப்பி சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. தேவனால பரிபூரணத்தை தவிர வேறு எதனையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அத்தகைய பரிபூரணத்தை பாவியான மனுஷன் பெற வேண்டுமாயின் அவன் கிறிஸ்து
கிறிஸ்துவிலும் அவர் சட்டபூர்வமாக சிலுவை நிறைவேற்றியதிலும் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பதன் மூலமே அது சாத்தியமாகும். வேறு எந்த வழியினாலும் சாத்தியப்படாது. இதனையே யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பகரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நீதிமானனை நியாயப்படுத்துதல் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஒரே மாதிரியாகவே இருக்கிறது. அப்போ பழைய ஏற்பாட்டில் ஒரு மாதிரி, புதிய ஏற்பாட்டில் ஒரு மாதிரி மனுஷன் நீதிமானாக்கப்பட்டான் என்ற பேச்சுக்கே இடமில்லை. 2 ஏற்பாட்டிலையும் ஒரே மாதிரியாகவே மனுஷன் நீதிமானாக்கப்படுகிறான். அப்போ மனுஷன் வீழ்ச்சி அடைந்த அன்றே விசுவாசத்தின் மூலம் நியாயப்படுத்துதலை மனுஷ வீழ்ச்சியில் ஈடுபட்ட ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இவர்களை வீழ்த்தின சாத்தானுக்கும் குறிப்பாக உணர்த்தப்பட்டது. அது எப்படி எனில் தேவன் ஆதியாகமம் 3:15 உனக்கும் சாத்தானை நோக்கி உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிக்கால நசுக்குவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மாதிரி தான் மனுஷனை நான் நீதிமானாக்குவேன் என்று சொல்லி ஆதியாகமம் 3:15 ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சாத்தானுக்கும் தெளிவாக குறிப்பாக உணர்த்தப்பட்டது. இந்த உபதேசம் ஆபிரகாமுக்கும் ஆதியாகமம் 12:3 கொடுக்கப்பட்டது. அவன் அதை விசுவாசித்தான், தேவன் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று சொல்லி ஆதியாகமம் 15:6 சொல்லப்பட்டிருக்கிறது. இது கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இது ரட்சகருடைய மரணத்தின் மூலம்தான் நிறைவேற்றப்படும் என்பது ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஆதியாகமம் 22 ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் ரட்சகருடைய மரணத்தின் மூலம்தான் இது நிறைவேற்றப்படும். இது மனுஷனை நான் நீதிமான் ஆக்குவது எப்படி? ரட்சகருடைய மரணத்தினால தான் இது சாத்தியமாகும் என ஆதியாகமம் அதிகாரம் 22 ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அந்த மரணம் சிலுவையிலேயே நிறைவேற்றப்படும். அந்த மரணம் சிலுவையிலேயே நிறைவேற்றப்படும் என்பது வனாந்தரத்தில் மோசேக்கு எண்ணாகமம் 21:8-9 வெளிப்படுத்தப்பட்டது. அதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிக்கதோமுவுக்கு யோவான் 3:14-15 வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனை பற்றிய பூரணமான வெளிப்பாடு சிலுவையை பற்றிய உபதேசமாக பவுல் அப்போஸ்தலருக்கு பின்பு கொடுக்கப்பட்டது. கலாத்தியர் 1:11-12 பவுல் அப்போஸ்தலர் அந்த வெளிப்பாட்டை ரோமர் நிருபத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ ரோமர் நிருபத்தில் மட்டுமல்ல, பவுல் அப்போஸ்தலர் தான் எழுதின 14 நிருபத்திலையும் அந்த வெளிப்பாட்டை, எந்த வெளிப்பாட்டை? கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய வெளிப்பாட்டை, அவருக்கு கொடுத்த வெளிப்பாட்டை கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லோருக்கும், முழு மனுஷ குலத்துக்கும் இந்த வெளிப்பாட்டை அவர் கொடுத்திருக்கிறார். எல்லா நிருபத்திலும் 14 நிருபங்களிலும் இந்த வெளிப்பாடு ஏதோ ஒரு வழியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதப்படி எனில் ரோமர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் வரையும் மனுஷன் யூதனாயிருந்தால் என்ன, புறஜாதியாயிருந்தால் என்ன, அவனுடைய அக்கிரமத்தின் நிமித்தமும் அநீதியின் நிமித்தமும் அவனில் தேவ கோபம்
தங்கி இருக்கிறது. இப்போ இந்த ரோமர் 4-5 அதிகாரங்களில் அவன் விசுவாசத்தினால் மட்டுமே நீதிமானாக்கப்பட முடியும் என்பதை பற்றி ரோமர் 4:1-5 பவுல் அப்போஸ்தலர் வெளிப்படுத்தியிருக்கிறார். மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போ ரோமர் 1 அதிகாரத்தில் இருந்து தெளிவாக மனுஷன் எப்படிப்பட்டவன், அவனில் தேவனுடைய கோபம் அவனில் இருக்கிறதற்கு காரணம் என்ன என்பதை 1 அதிகாரத்திலிருந்து 3 அதிகாரம் வரையும் பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் தெளிவுபடுத்தி இருக்கிறார். இது பற்றி நாம் அடுத்த செய்தியில் விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம். இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் எழுதிய அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற புஸ்தகத்தை crosswayministries.ca மூலமும் ஃபேஸ்புக்கில் அனுதினமும் பார்க்கலாம். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்றும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் மகிமைப்படுத்த